இதுக்கு முன்னாடி நம்ம reduction of metal oxide la smelting, reaction with carbon, reducing with hydrogen, reducing with metal பார்த்தோம். இப்போ அடுத்தது ஆட்டோ ரிடக்ஷன் பார்க்கலாம். ஆட்டோ ரிடக்ஷன் அப்படின்னா என்னென்னா எந்த வித ரெடியூசிங் ஏஜென்ட்டுமே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக ரிடக்ஷன் ஆகிறது. அதாவது இப்போ நம்ம ரோஸ்டிங் ப்ராசஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ரோஸ்டிங் ப்ராசஸ் பண்ணும்போதே அந்த ஓர் வந்து ரெடியூஸ் ஆகி நமக்கு க்ரூட் மெட்டலாக கிடச்சிரும். சரிங்களா, இதுக்கு பேர் தான் ஆட்டோ ரிடக்ஷன். இந்த மாதிரி மெத்தடில் நம்ம எதுவுமே ரெடியூசிங் ஏஜென்ட்டெல்லாம் ஆட் பண்ண தேவையில்லை இல்லையா. இதில் எந்த மெட்டலை நமக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்கன்னா மெர்க்குரியை கொடுத்துருக்காங்க. அதாவது மெர்க்குரியோட ஓர் பேர் சின்னபார் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்னபாரோட மாலிகுலர் காம்பினேஷன் என்னென்னா HGS. இது ஒரு சல்ஃபர் கண்டெய்னிங் ஓர். இது வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். இதை வந்து நம்ம ரோஸ்டிங் பண்ணுறோம். ரோஸ்டிங்கில் என்ன பண்ணுவோம், ஆக்சிஜனை கொடுத்து தானே ரோஸ்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி நம்ம பண்ணும்போதே நமக்கு மெர்க்குரி தனியாக வந்துடும், மெட்டலாக லிக்விட் ஃபார்மில் கிடைக்கும். சரிங்களா, மெர்க்குரி வந்து நார்மலாக ரூம் டெம்பரேச்சர்லேயே லிக்விடாக தான் இருக்கும். ஸோ மெர்க்குரி நமக்கு லிக்விட் ஃபார்ம்லேயும் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸாகவும் கிடைக்கும். சரிங்களா, இந்த மாதிரி ரியாக்ஷனுக்கு பேர் தான் ஆட்டோ ரிடக்ஷன். ஆட்டோ ரிடக்ஷன்னா எந்த வித ரெடியூசிங் ஏஜென்ட்டும் கொடுக்க தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரோஸ்டிங் ப்ராசஸ் பண்ணும்போதே அதில் இருக்கக்கூடிய அதாவது ஓர்லேருந்து க்ரூட் மெட்டல் நமக்கு பிரிஞ்சு வந்துடும். இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக வந்து சின்னபார் அப்படிங்கிற ஒரு ஓர் கொடுத்துருக்காங்க. இந்த சின்னபார் அப்படிங்கிறது மெர்க்குரியோட ஓர். இந்த மெர்க்குரியோட ஓரை நம்ம ரோஸ்டிங் பண்ணுறோம். ரோஸ்ட் பண்ணும்போது ஆக்சிஜன் கொடுத்து தானே, எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் கொடுத்து தானே ரோஸ்ட் பண்ணணும்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அப்படி ஆக்சிஜன் கூட நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது மெர்க்குரி எலமெண்டலாகவும் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸாகவும் வெளியில் போயிடும். ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் ஆட்டோ ரிடக்ஷன். இது வரைக்கும் நம்ம ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைட்ஸில் எப்படி ஒரு மெட்டலை ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மெட்டல்லேருந்து எலமெண்டல் மெட்டல் எடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, தேங்க்யூ.